இவர் மாமா. சீதாவை பத்தி எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். கிராமத்துல இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சத்தம் போடாம நான் சொல்றதை கேளுங்க. இந்தாங்க, இதை எடுத்துங்க. பணம் பணம். எப்படியாவது சீதா வந்த ஆசிரமத்துல நீங்க அழைச்சிட்டு வந்த அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டபடி அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது என் கடமை இல்லையா? பாத்தியாக்கா, பெரியவங்க வார்த்தைக்கு தம்பி எவ்வளவு மரியாதை கொடுக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணை கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். தம்பி, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுமே தரித்திரம் தொலைஞ்சதுன்னு தலையை முழுகிட்டோம். இப்ப உங்க ரூபத்துல மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது சும்மா இருப்புமா? காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். வெரி குட். ராமு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்களை நாராயண தெருவில் இருக்க நம்ம சின்ன வீட்டுல தங்குது. சரி சார். தம்பி, அம்மா கொஞ்சம் பாத்துட்டு போறோமே. அம்மாவியா? அவங்களுக்கு தலைவலி, உடம்பு சரியில்லை, அப்புறமா பார்க்கலாம். காரியத்தை முடியும். உன்னை தேடாத இடம் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, நீங்க இருக்க. வாடி. மாட்டேன், நான் இங்க இருந்து வரமாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவோ செத்து போயிட்டேன். இது இந்த நல்லவரால எனக்கு தரப்பட்ட புது வாழ்க்கை. இதை என் கெடுத்துறாதீங்க, போங்க. ஐயா தம்பி, என் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்காளே, நீ பாத்துக்கிட்டு மரமாவே நிக்கிறியே. இவகிட்ட என்னக்கா பேச்சு? இவ இன்ன மைனர், சட்டப்படி இவளுக்கு நீதான் கார்டியன். நீ வர சொல்ற இடத்துக்கு இந்த கழுதை வந்தாகணும். சீதா, புறப்படு. மாட்டேன். சீதா, பயப்பட, தைரியமா அவங்க கூட ஒண்ணு நடக்காது. ஐயோ வேண்டாங்க, இவங்க என்ன உயிரோட நரகத்துல தள்ளிடுவாங்க. பாருங்கம்மா, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தாய் குலத்துக்கே பழிய தேடிக்காதீங்க. தாய் யாரும் தெரியாத உனக்கு தாய் குலத்தை பத்தி என்ன தெரியும்? சித்தி, அத நீங்க கேட்காதீங்க. பணத்தை வாங்கிட்டு என்ன விற்க பார்த்த உங்களுக்கு தாய் குலத்தை பத்தி பேச என்ன யோகியதை இருக்கு? எதுத்தா பேசுற நந்தி கட்ட நாயே? இவனுக்கு பயந்துகிட்டு இவனை விட்டு போறதாவது தகப்பம் பேரு தெரியாத பயல். என்னடா சொல்ல? நீ தயவு செய்து அவங்க கூட போயிடு. இல்லாட்டி கொலகாரனா மாட்டிட்டு தயவு செய்து போய், தயவு செய்து போய். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை எடுத்து எங்கேயா வெளியூர் போயிடும். குழந்தை பத்தி திரும்பி வந்து கேவலம் இந்த பணத்துக்காகத்தான் நான் உங்க கூட பழகினேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்னால இதத்தான் செய்ய முடியும். என் மானத்துக்கு வேலை பேசுறீங்களா? இப்படிப்பட்ட கேவலமான உங்க கூட பழகினத்துக்கு இப்பதான் நான் வேதனைப்படுறேன். இனியும் நான் பொறுத்திருக்க மாட்டேன். உங்க அம்மா கிட்ட போய் இப்பவே நான் உண்மையை சொல்லத்தான் போறேன். சொல்லு, நல்லா சொல்லு. பணக்கார விட்டு பிள்ளைனா இப்படி பழி போடுறதுக்கு உன்ன போல ரொம்ப பேர் இருப்பாங்க. அதெல்லாம் யார் நம்புவாங்க? ஆதாரம் இல்லாம தான் உங்க அம்மா என்ன சந்திப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரமா? என்ன ஆதாரம்? 1 2 உங்க கைப்பட எழுதின கடிதங்கள் எத்தனை? எங்க எங்க என் கடிதங்க? நான் செய்த முட்டாள்தனத்துக்கு இருந்த ஒரே சாட்சி அந்த கடிதங்கள் தான். அதை நான் கொடுத்துட்டேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? என்னை கைவிட்டுடாதீங்க, என்னை கைவிட்டுடாதீங்க. உன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் நான் வாழ வைக்க நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகிறது? நான் விட மாட்டேன், உங்களை போக விட மாட்டேன். Thank you, sir. Nonsense. Sorry, boss. Old stock acha. Kick over. Nee, you can go. Fatafat. ஆதாரங்களா? ஆதாரங்கள். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொளுத்திட்டா அக்கா, இன்னைக்கு கறி குழம்பு ரொம்ப பிரமாதம். இந்த நல்லியலுக்கு இருக்க
வந்திருக்காரு பாருமா. ஆமா. ஓஹோ, நீங்களா? What nonsense! பூட்டெல்லாம் போட்டு பூட்டிட்டு சுத்த கான்டாக்ட் ரோட்ஸ். I'm so sorry சீதா. புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கடத்தல் வரைக்கும் போயிட்டு வரோம். போங்க போங்க. வர தம்பி. ஏங்க அந்த வெயில்ல நடந்தேதான் போகணுமா? ஆடா சும்மா. சீதா, நடந்ததெல்லாம் மறந்து உனக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. என்ன மாதிரி ஒரு வசதி உள்ள ஒருத்தன் உனக்கு கிடைப்பானா? ஒரு பெண்ணுக்கு தேவையானது வெறும் வசதி இல்ல, நல்ல குணமுள்ள கணவன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன். யார் அது? யார்கிட்ட இருந்து நீங்க என்ன பிரிச்சுக்கிட்டு வந்தீங்களோ, யார் எனக்கு புது வாழ்வு கொடுத்தாரோ அந்த நல்லவரை. கோட்டீஸ்வரனா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவரை தான் பண்ணிக்குவேன். சீதா, உன் மன உறுதியை நான் பாராட்டுறேன். ஆனா கண்ணாடிக்கல்ல வைரம் நினைச்சு ஏமாந்து போறேன்னு வருத்தப்படுறேன். அவரையா கண்ணாடி கல்லுன்னு சொல்றீங்க? அவரை பத்தி பேசுற யோகியதையே உங்களுக்கு கிடையாது. சீதா, இந்த நிலையில அவனை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்லை. ஆனா கூடிய சீக்கிரத்துல அந்த கோட்டீஸ்வரனை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க போறேன். பரவாயில்ல, அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வரேன். உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும். என்ன முரளி, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா பீடிகை எல்லாம் போட? ஒண்ணுமில்ல, கோடீஸ்வரன் குடியிருக்கான உன் வீடு, அதை உடனடியா காலி செய்ய சொல்லணும். ஏன்? ஏன்டா? ஏன் எதுக்கெல்லாம் என்ன கேட்காத. அவனை காலி செய்ய முடியுமா? முடியாது. அது ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்ல. எனக்கு கூட வாடகை பணம் வந்து எத்தனையோ மாசமாகும். வீட்டை காலி பண்றதுக்கு கோர்ட்டு உத்தரவு கூட வாங்கிட்டேன். ஆனா இந்த குழந்தைகளை கூட்டிட்டு அவன் எங்க போவான்னு தான் யோசனை பண்றேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சேன்னா இதை கண்டிப்பா செஞ்சாடும். ஆல்ரைட், நீயே சொல்லிட்ட. அப்புறம் என்ன, நாளைக்கே முடிச்சிடுறேன். இந்த மழையில வீட்டை காலி பண்ண சொன்னா குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு நான் எங்க போவேன்? கொஞ்சம் கவனம் காட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. கோர்ட் ஆர்டர் கையில இருக்கு. நீ வீட்டை உடனே காலி பண்ணி ஆகணும். ஐயா ஐயா, குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. போனா போட்டு மாமா, ஐயா மாமா. மாமா, படிக்கிற புத்தகலாம் வீடா போயிடுச்சு. கவலைப்படாதப்பா, வேற வாங்கி தரேன். ஐயா, நாங்கள்லாம் அராதிங்க. ஆதரிக்க வேண்டி நீங்களே இப்படி எல்லாம் செய்யலாமா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கடனை மாசம் கொடுக்க சொன்னேன். நானும் எத்தனை மாசம் தான் பொறுத்துக்க முடியும்? மரியாதைக்கு மேல எங்க பணத்தை வச்சுட்டு மறுபேச்சு பேசு. ஐயா, எல்லாரும் சேர்ந்து இப்படி நெருக்கினா எப்படி? இன்னும் 4 நாள் அவகாசம் கொடுங்க. உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்தாரு. டேய், கதவை இழுத்து மூடுங்கடா. 4 மாசமா கொடுக்க முடியாதவரே 4 நாள்ல கொடுத்துறாரா? என்னையா அது? இல்லங்கப்பா, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்துல வந்து கேட்டா அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அதை நான் கொடுக்குறேன். மிஸ்டர் முரளி, இதுவரைக்கும் நான் உங்களை தப்பாவே நினைச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. மிஸ்டர் கோடீஸ்வரன், கஷ்டம் எல்லாருக்கும் வர்றது சகஜம் தானே. நீங்க முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சிருக்கலாமே. இந்த பேருதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைக்கணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க சீதாவை மறந்துடணுமே. என்ன சொல்றீங்க? அதான் உங்க வீட்டுல சீதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க மறந்துடணும்னு சொல்றேன். இது என்னுடைய பிரச்சனை இல்லை, அவ தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஏன் நீங்க அவளை தீர்மானிக்க வைக்கலாமே? மிஸ்டர் முரளி, நலிஞ்ச உடம்ப நோய் கிருமிகள் அரிக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்காதீங்க. இப்ப புரியுது மிஸ்டர் கோடீஸ்வரன். நீங்க ஒரு சுயநலக்காரன். உங்க சொந்த சுகத்துக்காக இந்த குழந்தைகளை நடுத்தூர்ல விட கூட தயங்க மாட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். மாமா, எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நாங்க கடவுளோட குழந்தைங்கன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அந்த கடவுள் எங்களை எப்படியாவது காப்பாத்துட்டு. மாமா, நீங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க மாமா. ஆமா மாமா. பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் நானே தயங்கிட்டேன். என் கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அளவு அன்பு நான் உங்க மேல வைக்க தவறிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் இல்ல, என் குழந்தைகள். உங்களை பிரிச்சு என்னால வாழவே முடியாது. மிஸ்டர் முரளி, சீதா என்ன மறக்கும்படியா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செய்யறேன். முதல்ல என் குழந்தைகளை காப்பாத்துங்க. வெரி குட், நீங்க தான் புத்திசாலி. அமீனா, கதவை திறந்து எல்லாரும் உள்ள விடுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் பணம் தரேன்.